God is good all the time. As Apostle Paul said, I can do all things through Christ who gives me strength. I'm happy to introduce God's children of today's prayer session. Mrs. Ramula Das did her BSc Computer Science in Holy Cross College and MSc Computer Science in St. Joseph College. She is a housewife and located in Pune. She is a good prayer warrior. I welcome you, Mrs. Ramula Das, to lead us in praise and worship. Today's God word is going to be shared by Mrs. Renita Grace, Chennai. She completed her English literature in Holy Cross College. She is a living testimony of God and intercede for others who are going through difficult path. I welcome you, ma'am, to share the powerful word of God. Intercessory prayer will be done by Mrs. Anita Easter, Chennai. She did her BSc Physics in Holy Cross College. She has also worked as a staff member in Physics department. She is involved in God's ministry now. I welcome you, Mrs. Anita Easter, to lift up supplications to God on our behalf. A short testimony will be shared by Mrs. Angel Ravindran. Over to Mrs. Ramula Das for praise and worship. பரிசுத்த பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நாளில கூட சுவாமி எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, பரிசுத்தமானது நித்திய நாளாக உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்குதுன்னு சொன்ன வசனத்தின்படி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீர் பரிசுத்தர் சுவாமி. எல்லாவற்றிலும் நீர் பரிசுத்தர் ராஜா. சங்கீதம் 104 சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஆமென். இயேசு சுவாமி, இந்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கும்படியா, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கும்படியா இந்த நாளிலே எங்களை நீங்க கூட்டி சேர்த்தீங்க. அந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல 14:22 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு வரும்போது நடனமாடி தேவனை எக்கால சத்தத்தோடு ஆர்ப்பரித்து துதித்து ஸ்தோத்தரித்து வந்தார் என்று சொல்லி, அதுல தன்னுடைய மனைவி கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு கர்த்தருக்கு முன்பாய் நான் நீசனும் அவருடைய பார்வைக்கு அற்பமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஓ, தேங்க்யூ ஃபாதர். அப்பா, நாங்க உம்மை துதிக்கும் போது we are nothing father, we are nothing Lord. இயேசு சுவாமி, எங்களை மறந்து நாங்கள் உம்மை ஆராதித்து உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் நீங்க கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். இந்த பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிக்கலாம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். காண்பவரே, காப்பவரே, கருணையுள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே ஸ்தோத்திரம். ஐயா, கண்மலையே ஸ்தோத்திரம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே, வாழ்வது உமக்காக ஐயா, வாழ்வது உமக்காக. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்?
ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம்தான் உண்டு. ஐயா உம்மிடம்தான் உண்டு. ஆமென் சுவாமி. அப்பா, சீஷர்களை பார்த்து நீங்க கேட்ட போது, நீங்களும் என்னை விட்டு போக மனதுள்ளவர்களா இருக்கிறீங்களான்னு கேட்ட போது, பீட்டர் சொன்னது போல வாழ்வு தரும் வசனம் எல்லாம் உம்மிடத்திலே தானே சுவாமி இருக்கு. ஆமென். அந்த வாழ்வு தரும் வசனமாகி உண்மை சுவாமி. அப்பா, நாங்க தேடி நாடி வந்திருக்கிறோம் ராஜா. தேங்க்யூ ஃபாதர். அந்த கிருபை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாழ ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். ஆமென் சுவாமி. அப்பா, உம்மை துதிப்பது எங்களுக்கு இன்பம் சுவாமி. உம்மை துதிப்பது எங்களுடைய விடுதலை கர்த்தாவே. அப்பா, உம்மை துதிப்பது கர்த்தாவே எங்களுடைய சாராம்சம் கர்த்தாவே. தேங்க்யூ ஃபாதர். அப்பா, உம்மை துதிக்கும்படியாய் ராஜா நீங்க கொடுத்த அந்த தருணங்களுக்காய், அந்த கிருபைகளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய நாமம் பலத்த துருகம் என்று நீதிமொழிகள் 18:10 சொல்லப்பட்டு இருக்கிறது ராஜா. அதுல நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டு இருக்குது சுவாமி. அந்த நாமத்தை நாங்க தொழுது கொள்ளும்படியாய் அப்பா, வானம் பூமி, பூமியின் கீழுள்ள எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் உம்முடைய நாமம் சுவாமி. அப்பா, தேங்க்யூ ஃபாதர். அந்த நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய், அந்த நாமத்திற்கு மகிமைப்படுத்தும்படியாய் சுவாமி. அப்பா, அந்த நாமத்திலே நாங்க சுகமாய் தங்கும்படியாய் வந்திருக்கிறோம் ராஜா. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. ஆமென் சுவாமி. அப்பா, எங்களுடைய இன்பம் பெருகுவது உம்முடைய நாமத்தினால ராஜா. தேங்க்யூ ஃபாதர். இந்த உலகத்தினுடைய செல்வங்களாகட்டும், இந்த உலகத்தினுடைய உறவுகளாகட்டும் எங்களுக்கு இன்பம் அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமம் சுவாமி. அந்த நாமத்தை தொழுது கொள்ள தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. பால் என்பேன் தேன் என்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறை என்பேன் இறை என்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. முதல் என்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். மொழி என்பேன் வழி என்பேன் பற்றாத ஊற்றென்பேன் வாழ்வும் நாமம் என்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. நன்றி சுவாமி. அப்பா, நீங்க மூன்றில் ஒருவர் ராஜா. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் சுவாமி. தேங்க்யூ லார்ட். You are the Trinity God.
தேங்க்யூ ஃபாதர். அந்த மூவருமே எங்களுக்குள்ள வாசம் பண்ணும்படியா, இந்த உலகத்திற்கு வந்து எங்களோடு இருக்கும்படியாய் வந்த அந்த தேவனுக்கு, அந்த இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றி ராஜா, நன்றி சுவாமி. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா நன்றி, நன்றி, நன்றி ராஜா. அப்பா உண்மை துதிக்கும் போது நீர் எங்களுக்கு ஆலோசனைகளை தருகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி, யோசனைகளை தருகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. அப்பா சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி. பரிசுத்த பிதாவே, அப்பா நாங்க உங்களோட பிரகாரங்களில் அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்குள்ள உம்முடைய உமக்குள்ள நாங்க அந்த உறவுல நாங்க வரும்போது ஆண்டவரே, அந்த கம்யூனியன்ல தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு ஆலோசனை தருகிற தேவனாயும், அப்பா அன்பின் தேவனாயும், எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சுவாமி. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மட்டுமே சுவாமி. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நன்றி ராஜா, தேங்க்யூ லார்ட். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஆமென் சுவாமி. சிலுவையினால் எங்களை மீட்டீர் சுவாமி. அப்பா உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால நாங்க மீட்கப்பட்டோம் சுவாமி. உம்முடைய மகா பெரிய இரக்கத்தினால நாங்க மீட்கப்பட்டோம் சுவாமி. அதற்காய் நன்றி, நன்றி. அதனால நாங்க புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டோமே சுவாமி. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்க சிலுவையினால் மீட்கப்பட்ட நாள் முதற்கொண்டு கர்த்தாவே எங்களை சிறகுகளால மூடி மறைத்து காத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னது போல அப்பா எங்களை அப்படியாய் கண்ணின் மணியை போல காத்துட்டு வருகிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா வசனம் சொல்லுகிறது, உமக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார் என்று. தேங்க்யூ ஃபாதர். ஞானம், அறிவு, வல்லமை எல்லாம் உம்முடையது ராஜா. நன்றி. அந்த தேவனை துதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்தீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களை வழி நடத்துகிற மார்னிங் ஸ்டார் நீங்க தான் சுவாமி. அப்பா நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விழி வெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஹோசானா ஹோசானா ஹோசானா. தேங்க்யூ ஃபாதர். நன்றி சுவாமி. நன்றி, நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். அப்பா 1000 நாவுகள் பத்தாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது ராஜா உம்மை துதிப்பதற்கு. அப்பா
நீங்க மகா பெரிய உன்னதமான தேவன் சுவாமி. உன்னதங்களில வீற்றிருக்கிற உயர்ந்த தேவன் சுவாமி. அப்பா, கடையாந்திரங்கள்ல இருக்கிற அந்த ஜனங்களுக்கு நம்பிக்கையை, ரட்சிப்பை கொடுக்கிற நம்பிக்கையின் தேவன் சுவாமி நீங்க. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை வழி நடத்துகிற, காத்து கொள்ளுகிற அன்பின் தெய்வம் சுவாமி நீங்க. எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன், எங்களை தேற்றுகிற தேவன், எங்களை ஆற்றுகிற தேவன் சுவாமி. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். எஸ் சுவாமி, இந்த நேரத்துல கூட, இந்த நேரத்துல முழுவதுமா எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரை உண்மை துதிக்கும்படியா, உண்மை ஆர்ப்பரிக்கும்படியா, உண்மை போற்றும்படியா, உண்மை ஸ்தோத்தரிக்கும்படியா நீங்க கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. இயேசு சுவாமி, எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. It's such a privilege and honor to be with you all sharing the word. The word is something so divine and so rich, so wise that no one can understand the fullness of everything. But still, we take effort to take little by little and take bites by bite. Let's look into the Lord in prayer. Our loving Heavenly Father, we thank you and praise you, O God. Lord, we thank you for this wonderful time, O God. Thank you for being with us through this worship time, O God. Even now, as we meditate on your word, Lord, we pray that you will speak to each and every one of us, O God, that every word will be, that we meditate upon will be a part and parcel of our lives, O God. And Lord, that we will use the word, O God, that we will listen to the word and act upon it, O God. Let us not be just hearers of the word, but doers of the word, O God. Lord, we pray that you will speak to us. Holy Spirit, take over, O God. You take control of the entire evening and you speak to each and every one of us. In Jesus' name we pray. Amen. And I would like to thank the organizers for giving me an opportunity to speak this evening. Without taking much time, let's go straight into the word. Today's topic that I'm going to talk about is take root and bear fruit. Take root, bear fruit. Bible is full of metaphors. Everywhere you see something or the other. For example, we see the Lord is my shepherd, I shall not want. Here, God is shown as a shepherd, and we see that we are the apple of his eyes. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு பார்க்கிறோம். So he is keeping us so precious to him. We are so precious to him. And another verse, the same Psalm 23, it says, he makes me lie down in green pastures beside still waters. He restores my soul. So many metaphors we see in the Bible. And we are going to see another metaphor today, which we read in Psalm 92, 12 to 15. So we are going to see the metaphor in these Psalms, and then we are going to meditate upon what we can learn from it. The 12th verse says, the righteous shall flourish like a palm tree. He shall grow like a cedar in Lebanon. Those who are planted in the house of the Lord shall flourish the courts of our God. They shall still bear fruit in old age. They shall be fresh and flourishing. To declare that the Lord is upright, he is my rock, and there's no unrighteousness in him. See here, talks about righteous shall flourish like a palm tree. He shall grow like a cedar in Lebanon. I've always been intrigued about this palm tree and cedar in Lebanon. Palm trees we see so much here. But what about the cedar in Lebanon? See, palm trees has a very distinguished quality where it stands straight wherever it grows. It is a very unique tree where whether it is grown by the beachside or whether it is grown by the desert, you can see the palm trees very straight, very upright, and it will stand tall. And whether it is during the storms, you can see them still standing strong. Even during the rain or floods or tsunami, whatever happened, the palm trees are trees which stand strong. And then we see that
the cedars in Lebanon, this is something very interesting for me because I have worked with people, Lebanese ladies, and for them, it's not a matter of fact. But then I was so intrigued. I used to ask them, what is the unique quality about the cedars in Lebanon? They say they use it for a lot of things, the cedar. But then the cedar is a huge tree. It is not just like that found in houses. It is government grown, and they are very tall trees, and they are found everywhere in Lebanon. That is why it is called as the cedars of Lebanon. See here, they are very tall up on the mountains, whether it is by the lakeside or along with the snow. Anywhere you see, it grows so tall. They are huge trees, and their barks are so wide and it's so thick. And these kind of cedar trees, they also grow in as like a forest. And what I noticed is, what I read about all these trees is that their roots are very, very strong, and they go so deep. Roots of these mature trees easily grow down to twice as wide as the tree's height. Can you believe it? The trees will be so tall, and the roots, அது எந்த அளவுக்கு உயரமா இருக்கோ அந்த அளவுக்கு அகலமா அதோடைய வேர் ஊன்றி நிற்குமா. அதனாலதான் அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குது அப்படின்னு பார்ப்போம். Let's see one small video clip. See here, this is a small bean. And see the root. First, the primary root goes straight deep in. There's nothing else. But as it develops, the tertiary and the secondary and the tertiary roots keep coming on the sides. Before the shoot can come up, see the breadth of the root that has taken place here. இதெல்லாம் அது வேர் வந்து பிராடா போகுது. வந்திருக்கிறது 10 நாள் தான் ஆகுது, ஆனா ஒரே ஒரு ஷூட் தான் வந்திருக்கு. ஆனா இங்க உள்ள அந்த வேரை பாத்தீங்கன்னா அவ்வளோ வைடா போயிருக்கு. These tall trees, how much it would have spread? எவ்வளோ டாலா இருந்துச்சுன்னா, அகலமா எவ்வளோ டீப்பா அது வேர் ஒன்றி நிற்க வேண்டுமா இருக்கும். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். Just as the tree needs deep roots to withstand the storms and doubts, so do we need to be deeply rooted in Christ. As a metaphor, these trees are shown in likelihood to the Christian living. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் இந்த ட்ரீஸையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, இந்த ட்ரீஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா டாலா நிக்குதுன்னா, அதே மாதிரி நம்மளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஊன்றி நிற்க வேண்டும். எவ்வளோ ஸ்டார்ம்ஸ் வந்துச்சுனாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்பது எப்படி, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். எபேசியர் 3:16 it shows, I pray that out of his glorious riches he may strengthen you with power through his spirit in your inner being, so that Christ may dwell in your hearts through faith. And I pray that you, being rooted and established in love. See, Paul here, he says, you have to be rooted and established in love. So நம்ம கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்துக்குள்ள, அந்த அன்புக்குள்ள நம்ம வேரூன்றி நிற்கணுமா, கிறிஸ்துவின் அன்புல வேரூன்றி நிற்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல அடுத்தாப்புல இன்னொரு வசனம் பார்ப்போம். Colossians 2:6 says, so then just as you received Christ Jesus as Lord, continue to live your lives in him, rooted and built up in him, strengthened in faith as you were taught, and overflowing with thankfulness. So we have to be rooted and built up in him, strengthened in faith, just as we were taught, and overflowing with thankfulness. Deep roots sustain us through droughts, steadies us through trials, and nourishes us to thrive. So how deep can we go? What is that we have to do to get deep roots? That is a question mark.
Now, the main thing that we can do is, how do we get deep? What to do to get deeply rooted in Christ? The only thing that we can do is Bible reading and prayer. See, there is absolutely no substitute for Bible reading and prayer. It is when I'm talking about Bible reading and prayer. Of course, we all read Bible and we pray every day. All those things are fine, but then sitting in the presence of God, ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய பிரசன்னத்துல, அவரோடு முகமுகமாய் பேசிக்கொண்டு, அவரோடு அவரை இன்னும் ஆராதித்து கொண்டு, worshipping him at his feet, sitting in his feet and getting to know him. That is the crux of our deep rootedness. Now, if we need to know more about Christ, we have to spend time with him. See, if when we talk about relationship, only when we spend more time with the person do we get to know more about that person. Only when we start living with the person, we get to know about all their emotions and ups and downs of life. The same way, sitting at his feet. See, Mary, she took something which was very good for her. அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கினை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு நம்ம மேரியை பத்தி பாக்குறோம். She sat at his feet. மார்த்தா அநேக காரியங்கள்ல ரொம்ப கரிசனையா இருந்தா, குக்கிங்லயும் கிளீனிங்லயுமா. பட் மேரி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கினை தெரிந்து கொண்டாள். அது என்னது? அவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு அவரோடு ஒரு சகவாசம் வச்சுக்கிறது, அவரோட ஒரு fellowshipping with the Creator and getting to know more about him. See, we are not talking about daily Bible reading, daily prayer points that we go pray and then we keep moving on forward. No, I am not talking about that. Spending quality time with God, spending quality time in his presence, going to him and worshiping him, adoring him. Lord, how beautiful you are, oh God. Lord, you're so good. You did this all for me. Oh, I don't deserve all these things, but still you care for me. Lord, you're so good. You're so faithful, oh God. I have slipped so many times, but you are still faithful because you don't change, oh God. See, நம்ம இப்படி அவரோட பேசிக்கொண்டே இருக்கும் போது அவருடைய காரியங்களை நாம் உணர முடியும். அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரோட சம்பாஷிக்கும் போது we start feeling his presence. It's not just a feeling, but when we open the word of God and we read the word of God, the Holy Spirit starts talking to us because he is filling us with his presence. The Holy Spirit will come and he will dwell in us and he will talk to us. He will show us what we have to do, what we are supposed to be doing for that day. As we spend time in his presence, as we talk to him, not just saying the prayers, but talking to him as though we are talking to our best friend or talking to our lover. Like that, we just talking, and we are sitting in his presence, listening to what he is trying to tell us, listening through the word of God, listening through the word, what he's trying to teach me today. What am I learning from this today? What is that I have to change in my life for this day? இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவருடைய பிரசன்னத்தினால் உணர்ந்தவர்களாக வேரூன்றி நிற்கிறவர்களாக இருப்போம். மத்தேயு 3:8 பார்க்கும்போது produce fruit in keeping with repentance. ஒரு மரம் ஆழமா வளருது அப்படின்னா கண்டிப்பா கனிகளை தேடுவோம். கனி இருக்குமா அப்படின்னு. So in the Bible, in Matthew 3:8, it says, produce fruit in keeping with repentance. NLT, New Living Translation, says, the way you live, that you have repented of your sins and turned to God. மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். Producing fruit in keeping with repentance. That is, as we read the word of God, when the Holy Spirit convicts us, we have to repent. Manam திரும்ப வேண்டும்.
நம்ம செய்யற காரியங்கள் எந்த இடத்துல தப்பிதமா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இதை இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி ஒரு யூ டர்ன் போட்டு நம்ம லைஃப்ல நம்ம we have to take conscious decisions of what we are going to do next. நம்ம ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்துருக்கும் போது சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். மகளே இதை செய்யாத அப்படின்னு, இச்சிக்காத அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க நம்ம என்ன அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பெரிய இதெல்லாம் பண்றது இல்லை அப்படின்னு. பட் சாதாரணமா இன்னொருத்தவங்க ஒரு நல்ல டாப்ஸ் போட்டு போனாங்கன்னா, அழகா இருக்குல்ல, நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்கும்ல, அடுத்தாப்புல போய் ஹண்ட் பண்ணி நம்ம அதே மாதிரி இருக்கான்னு தேட ஆரம்பிப்போம். ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் God will teach us, God will show us. இச்சிக்காத, உனக்குன்னு உனக்கு கொடுத்துருக்கிறேன், மற்றவங்களுக்கு you don't see. This is just a small example where he says repent, repent, repent. When Jesus came and John the Baptist, both of them had the same message throughout their ministry. Throughout their ministry, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, இதுதான் அவங்களுடைய பிரசங்கமா இருந்துச்சு. ரிப்பென்ட், ரிப்பென்ட், ரிப்பென்ட். ஏன் திருப்பி திருப்பி ரிப்பென்ட், ரிப்பென்ட், ரிப்பென்ட்னு சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்த மக்கள், பரிசேயரும் சதுசேயரும் அறிந்த மக்கள் அதன் பிரகாரம் நடக்காம அவங்க மனம் போன போக்குல நடந்துட்டு இருக்காங்க. நம்மளும் நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்ம இந்த மாதிரி இந்த பாதையில போக கூடாதுன்னு நல்லா தெரியும். ஆனாலும் சில நேரங்கள்ல அதேதான் நம்ம செய்யறோம். ஏன் ஆண்டவர் சொல்றாரு, now is the time for salvation, today is the time for salvation. மனம் திரும்பு அப்படின்றாரு. நம்ம செய்யற தப்பான காரியங்கள், நான் பெரிய பெரிய பாவம் செய்யல, நான் மர்டர் பண்ணல, நான் திருடல, நான் அடல்ட்ரியா இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி நம்மள தானே ஏமாத்திக்காம சின்ன சின்ன காரியங்கள், கோவப்படுறோமா, நம்ம புறம் பேசுறோமா, மற்றவங்களை பத்தி இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுறோமா, these small small things God is telling us to repent. He says repent, mind your own business அப்படின்னே இருக்கு பைபிள்ல. நம்ம நிறைய நாட்கள்ல இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நாட்களை வீணடிக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு நாம் we are called to produce fruit in keeping with repentance. The Holy Spirit is like the water poured for the growth of the tree. When he has come, he will convict the world of sin and of righteousness and of judgments. John 16:8 says that Holy Spirit is the one who convicts us. When he convicts us, he tells us, this is wrong in my life. Am I changing my way of living? See, he is there to convict us. He is here with us to convict us through the word. When he convicts us, do I repent, or அது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா? அது வாசிக்கிறத வாசித்துட்டோம், அதுக்கப்புறம் எந்திரிச்சு நம்ம வேலையை பார்க்கிறோம், அப்படி இருக்கிறோமா? Or when the Holy Spirit convicts us, do we repent and change our life? Repentance demands more than mere regret. It requires an action that manifests a change of life. நிறைய நேரங்கள்ல கோபப்படுறது தப்பு அப்படின்னு நல்லா தெரியும். கோபப்பட்டு சில நேரங்கள்ல வீண் வார்த்தைகளை விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் போய் மனம் திரும்பி அந்த பர்சன் யார்கிட்ட கோவப்பட்டோமா, என்ன மன்னிச்சுக்கோங்க, ஐ எம் வெரி சாரி, ஐ ஹர்ட் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா? We never do that because we take it for granted. Oh, okay, this is how I am, people have to adjust. No, they don't have to adjust. We are the one who are supposed to be a light in this dark world. We are supposed to be the people who will show them what is right and what is wrong. In this dark world, we are called to be the light. Let the light shine so forth that they will see the Father in me and glorify the Father in heaven. They should see that light in us and glorify the Father in heaven. That much of change of life is required in our life, in our actions, in our everything that we do and say. Everything. நம்மள எல்லாரும் உலகத்தார் நம்மள பார்த்துட்டே இருக்காங்க, இவங்க கிறிஸ்டியன் ஃபேமிலி, அவங்க கிறிஸ்டியன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா, அவங்க இப்படிதான் பேசுவாங்க, அவங்க இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வார்த்தையும் எப்படி இருக்கிறது? ஒரு நிமிஷம் நம்ம அதை யோசித்து பார்ப்போம். இது கிறிஸ்டியன் ஃபேமிலி அப்படின்னு நம்ம லொக்காலிட்டியில எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கு? இஸ் இட் மேனிஃபெஸ்டிங் கிரைஸ்ட் அமாங் தெம், or are we like
all others. எல்லார போலியும் இருக்கிறோமா? 1 minute, if we think, if we listen to what the Holy Spirit teaches us and change, take effort, conscious effort to change our life, that will bring glory to God. Unless there is conviction, the Holy Spirit brings conviction. Unless there is conviction, we cannot repent. Unless there is repentance, we cannot bear fruit. Repentance இல்லாம நம்மளுக்கு கனி கொடுக்கும் வாழ்க்கையே வாழ முடியாது. So repentance is a very, very important aspect of Christian life, day in and day out. நான் ஒரு நாள் மனம் திரும்பிட்டேன், இனிமே நான் ஆண்டவரோட தான் இருப்பேன், நான் ஹெவனுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏனோ தானோ என்று இருக்கிறோமா? No, it is a daily affair. It is a daily submission to God, asking God to forgive us for this day's thing that we did. For example, கோவப்படுறதோ, பொறாமையா பாக்குறதோ, பெருமையா இருக்கிறதோ, all these kind of things needs repentance. Only then we bear fruit. Bear fruit na நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். It is the Galatians 5:22-23. Every believer, every disciple, every follower of Christ, we have to bear fruit. We have to bear fruit. Why? The Bible says so. John 15 fulla vastu pathangana and the vine and the how we have to bear fruit patti potirukku. John 15:2, he says, he cuts off every branch in me that bears no fruit, while every branch that does bear fruit he prunes so that it will be even more fruitful. கனி தராம இருக்கிறேன் அப்படின்னாக்கா என்னை ஆண்டவர் கட் பண்ணி போடுவார் அப்படின்றதே ஒரு பெரிய காஷன் நம்மளுக்கு ஒரு பெரிய வார்னிங் மாதிரி. He cuts off every branch in me that bears no fruit. So if I don't bear fruit, God will cut me off. Oh no, I don't want to enter into that. But while every branch that does bear fruit, even a small unction of me wanting and desiring to seek the Lord and asking about what he wants me to do, he will prune me so that I will bear more fruit. Remain in me as I also remain in you. No branch can bear fruit by itself. It must remain in the vine. Neither can you bear fruit unless you remain in me. We have to remain in Christ. Remaining in Christ needs a lot of studying the word of God. What does the word of God say? நம்ம டெய்லி வாசிக்கிற காரியங்களை தவிர்த்து how deep are we studying the word of God? ஒரு எக்ஸாமுக்கு போறோம்னா எப்படி படிக்கிறோம், நம்ம ஒரு குவிஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம்னா how much do we study for that? But daily to remain in Christ, we have to study the word of God. You cannot bear fruit unless you remain in me. 16th verse says, you did not choose you, but I chose you and appointed you so that you might go and bear fruit that will last, and so that whatever you ask in my name, the Father will give you. See what a beautiful verse. He says, I chose you. ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார், so that you might go and bear fruit. நம்ம போய் கனிதரும் பிள்ளைகளாக இருக்கும்படியாக நம்மளை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறாரு, ஏற்கனவே நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம கனிதரும் பிள்ளைகளா இருக்கும்போது, அவரோடு இசைந்து இருக்கும் போது, அவருக்குள் நிலைத்து இருக்கும் போது, நம்ம கேட்கிற ஜெபங்கள், நம்மளுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. நமக்கு தெரிஞ்ச இந்த வசனங்கள் தான் கலாத்தியர் 5:22-23. பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் love, joy, peace, long suffering, gentleness, goodness, faith, meekness, temperance. Against such there is no law. இது மனப்பாடமா தெரியும். மனப்பாடமா நம்மளுக்கு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா அதுக்கு மேல என்ன இருக்கு வாசித்திருக்கோமா? அதுக்கப்புறம் வர்றது live, walk by the spirit அப்படின்னு ரொம்ப அழகா 26வது வசனத்துல சொல்லியிருக்கு. Let us not be desirous of vain glory, provoking one another, envying one another. This verse was very has spoken to me so many times. Am I desiring vain glory? வீண் பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? provoking one another அப்படின்னா என்ன? provoke பண்றோம் அப்படின்னாக்கா, am I the person who is causing another person to get angry?
Am I the person who is causing dispute among brothers or sisters or anywhere? போட்டு கொடுக்குறோமா? லிட்ரலா நம்ம சென்னை லாங்குவேஜ்ல பேசினா போட்டு கொடுக்குறோமா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஆண்டவர் சொல்றாரு, இத வாக் பை த ஸ்பிரிட், envying one another. So we are called to get off from all these things and live a life worthy of his calling. Live a life worthy of his calling. Then Jeremiah 17:7 and 8 becomes very, very easy for everyone. But blessed is the one who trusts in the Lord, whose confidence is like him. They will be like a tree planted by the waters that sends out its root by the stream. It does not fear when the heat comes. Its leaves are always green. It has no worries in a year of drought and never fails to bear fruit. நம்ம ஆண்டவரோட கூட ஒருமுகப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துல அதிகமாக நிலைத்திருக்கும் போது நம்மளுக்கு பாருங்களேன், we are always green. Its leaves are always green. Even in Psalm 92 we see that they are fresh. Even in their old age they are being fruitful. Even in their old age they bear fruit. See here in the last line it says never fails to bear fruit. The same thing we can read in Psalm 1. These are all something which are we know by heart. Blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of the sinners, nor sitteth in the seat of the scornful. But his delight is in the law of the Lord, and in his law doth he meditate day and night. And he shall be like a tree planted by the rivers of water, that bring forth his fruit in his season. His leaf shall not wither. அப்படின்னா ஒரு leaf கூட, it's in singular. His leaf also shall not wither, and whatsoever he doeth shall prosper. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நாம் செய்வது எல்லாம் வாய்க்குதா? நம்மளுடைய வாழ்க்கை கனி தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்யறது எல்லாம் வாய்க்கும். நம்ம அதுக்குன்னு ஸ்பெஷல் எஃபர்ட், ஸ்பெஷல் பிரயாசப்பட்டு செய்யணும்னு இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய வார்த்தையிலே தியானிக்கும் போது, who meditates on his word day and night. The same thing is there in Joshua 1:8 also, where it says, if you meditate on the Lord day and night, whatever you do will prosper. அப்படின்னு இருக்கு. Meditating is not just reading and going forward. It is sitting and finding out இதோட ஒத்த வசனம் எங்க இருக்கு, எந்த வசனமும் ஜோடி இல்லாம இல்ல அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்போ இந்த வசனத்துக்கு ஈக்குவலண்டான எங்க அந்த அடுத்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும். அந்த தேடும் போது அந்த கான்டெக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ஐ வுட் லைக் டு சே, நம்ம ரூத்தோட புக்கை நம்ம நிறைய வாசித்திருப்போம். ரூத்தோடைய கேரக்டர் எப்படி எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ரூத்தோட காரியங்கள் நிறைய பேசியிருப்போம். ரூத் கல்யாணம் பண்ணி கொள்ளுகிற போவாஸ பாத்தீங்கன்னாக்கா, போவாஸ பார்த்தா if you see, he goes and he does what is right for Ruth. Ruth has lost her husband, her father-in-law, her brother-in-law, all the male members are lost, they are dead. So Naomi tells her, you go and the law says, Levi Ragathla vastu patheenaka, the law says that the next kinsman, the year of jubilee, the next in line who is closely associated, closely related to that person, has every right on this lady, let it be the lady or avangaloda property, all these things. So போவாஸ் கிட்ட போய் நீ கேளு அப்படின்னு சொல்லி நவோமி சொல்றா. நவோமி knows that Boaz is a kinsman, a redeemer. He is rightfully a relative of ரூத் அப்படின்றது இந்த மோவாபைட் உமனுக்கு ரிலேட்டிவ் அப்படின்றது தெரியுது அவளுக்கு. So she says, go to Boaz. Boaz, what he does, he says, there is another person who is rightful. That is another person who can redeem you. Who can redeem you? So let me check with him. If he doesn't redeem you, then I will redeem you. அப்படின்னு சொல்லுவான். So he asks the other person, who will you redeem Ruth? She has lost her husband
and her father-in-law, everyone, all the male members. So will you redeem her? Abdin solumbodhu, he says no, and then he says, okay, I will redeem her. He redeems her and he gets married to her and he gives her lineage, genealogy. Pathinaka, Boaz, he does what is right in the word of God. Torah, அதாவது லேவிய ராகத்துல எழுதப்பட்ட காரியங்களை கரெக்டா செய்யணும். இவனுக்கு அம்மா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, it says Rahab is his mother. Matthew 1st chapterல பார்த்தாக்கா we find out that Rahab, everywhere it is written Rahab the prostitute, Rahab the prostitute, but then she enters the genealogy of Jesus Christ. She enters the genealogy of Jesus Christ and she brings up Boaz, teaching him the word of God, teaching him the law, teaching him what is right, what is wrong, what he should do, what he shouldn't do. அப்படின்னு ராகாப் வந்து சொல்லி கொடுக்குறான். அவளுக்கு எப்படி இந்த காரியங்கள் தென்பட்டது? See, when she hides those spies, Joshua and Caleb, and then he sets them free, and when God redeems her also, God saves her and her household also, she totally surrenders her life to the Lord and she studies it. Only then she can teach her son, isn't it? அவனா படிச்சு போவாசா படிச்சு வரதை விட ஒரு தாய் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இதுதான் உண்மையான காரியங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து, how he is prosperous. See, he is so prosperous that he enters into the lineage of Jesus Christ himself. Boaz is Boaz, and then Obed, and then Jesse, and then David, King David comes. So like that, if you look into the word of God and we do what the word says, then our life will be very, very prosperous. என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நான் வந்து ரொம்ப காட்லியாலாம் காலேஜ் டைம்ஸ்ல இருந்தது இல்லை. நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு தான் இருந்திருக்கிறேன். 94ல எங்க அப்பாட்ட கேட்டாக்கா சொல்லுவாங்க, அவளை ரீனிய வந்து ரைட்ல போனோம்னாக்கா அவளை லெஃப்ட்ல போக சொல்ல, அப்பதான் அவ ரைட்ல போவா அப்படின்னு சொல்லுவாங்க. So I used to be such a different personality, but then God met me and I repented. I said, Lord, what did I do? What have I done? அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்பி அழுது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததோடு எங்க பெற்றோர்கிட்டையும் ஒப்பு கொடுத்து, அதுக்கப்புறம் ஆண்டவரை தினம் தேட ஆரம்பிச்சேன். 94 அதுக்கு என்னுடைய டிகிரி முடிச்ச பிறகுதான் நாங்க குவைட்டுக்கு போனோம். குவைட்ல போகும்போது இந்த தேசத்துல எப்படிடா நம்மளுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியும்னு நாங்க பயந்துட்டு போனோம். ஆனா வந்து அங்க ஃபேமிலி மீட்டிங்ஸ் நடக்குது, குரூப் மீட்டிங்ஸ் நடக்குது, சர்ச் வாஸ் கோயிங் ஆன். ஸோ எவ்ரி டைம் வி வில் பி தேர் ஃபார் எனி ப்ரேயர் மீட்டிங். Tuesdays ஒரு prayer meeting இருக்கும், Thursdays ஒரு cottage prayer meeting இருக்கும், Friday used to be the church service. We'll go for 9 o'clock service, 12 o'clock service, 3 service, 6 o'clock services if possible. Night service also we'll go and attend. Like that we were seeking after God like anything. நான் போகணும்னு சொல்லிட்டேன்னா எங்க அம்மா அப்பா எதையும் பார்க்க மாட்டாங்க, கூட வந்து கிளம்பி வந்துருவாங்க. So like that as a family we started seeking after the Lord. Whatever we did, எனக்கு வந்து மெயின் திங், I want to sit at the feet of the Lord, and any meeting comes, brother Mohan C. Lazarus varara, brother Sam Jabutray varara, I will be in the first row sitting and listening to the word, taking down notes, sitting and studying. Then 99 came. By the grace of God, everything got arranged for me to get married, and then we all went there. ரொம்ப வந்து பிரமாதமா நான் வந்து ஊழியம் பண்ணேன் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் எங்க நிலைச்சு வச்சிருந்தாரோ அங்க கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியா எனக்கு செய்து கொடுத்தார். அதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு 10 years we were in Kuwait, then children were born, then 2011 my husband lost the job, we came back. 2014 வயிறு வலி அப்படி இப்படின்னு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. செக் பண்ணோம், they said it is blood cancer அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நான் சொன்னேன், see ஆண்டவர் வந்து he says he has plans to prosper us and not to harm us. How will he give these things? Definitely he will heal me and take me out. This is the first thing I told when I heard that the reports were positive. It is not to boast about anything, but it is for the glory of God, I'm telling, because all those years, maybe from 94 to 2014, those 20 years of searching and seeking after the Lord, that time he gave me the strength to speak what was right.
he gave me the strength to speak that it is God who is going to heal me and take me out அப்படின்னு போல்டா சொல்றதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். 4 மாசம் ஹை இன்டென்சிட்டி கீமோ கொடுத்தாங்க எனக்கு. இட் வாஸ் a double hit lymphoma in the third stage, moving towards the fourth stage, very aggressive cancer. The doctors never thought I will cross the first month. 1 மாசம் கூட பிழைச்சிருப்பேன் நான், அவங்க நினைக்கல. பட் நான் நம்பி இருந்தவர் ஆண்டவர். ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்கள ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்றதுக்கு நான் ஒரு லிவிங் டெஸ்டிமனின்னு சொல்லலாம். ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், வேர் all those times I cannot say எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஐயோ இது ஒரு மேட்டரே கிடையாது, அப்படி கிடையாது. I went through all the problems. I had all the chemo side effects. முடியே இல்லாம மொட்டையா எவ்வளோ வலி இருக்க முடியுமோ அத்தனை வலியும் வந்து, எவ்வளோ பிரச்சனைகள் வர முடியுமோ, திடீர்னு வாந்தியா இருக்கும், பேதியா இருக்கும், இந்த அல்சர்னுவாங்க அந்த அல்சர்னுவாங்க, ஒண்ணு மாத்தி ஒண்ணு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் என்னை பாதுகாத்து என்னை சுகமாய் வெளியில கூட்டிட்டு வந்தார். ஒவ்வொரு நாளும், not all the days, but there will be when the times when I'm very very low, God will speak to me through his word. His word will come. ஒரு நாள் நைட் வந்து ஐவியோட சேர்ந்து 5 needles போயிட்டு இருக்குது எனக்கு. ஐவி போகுது, பொட்டாசியம் போகுது, அப்புறம் இந்த பேண்டசிடே வந்து அவங்க 24/7 கொடுத்துருக்காங்க. All these things, medicine போகுது, chemo போகுது, everything is going on in the 5 needles pinned into my body. And they said pain killer கொடுத்துருக்காங்க, பெயின் கில்லரை ரிமூவ் குறைச்சிட்டாங்க. நான் வந்து ரொம்ப வலிக்குது, முதுகு வலிக்குது. எல்பின்னு ஒண்ணு பண்ணுவாங்க, லம்பர் பங்க்சர்னு, முதுகுல வந்து ஒரு ஊசி போடுவாங்க. சோ அதெல்லாம் பண்ணி முதுகு ரொம்ப வலிக்குதுன்னு படுத்திருக்கும் போது இவங்க வந்து பெயின் கில்லரோட டோசேஜை குறைச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு அவ்வளவு கோவம். அந்த சிஸ்டர்ஸை பார்த்து ஏன் இவங்க இப்படி பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு எங்க அம்மாட்ட திட்டிகிட்டே இருக்கிறேன் நான். அப்போ வந்து ஆண்டவர் சொல்றாரு, நைட் படுத்துட்டு எனக்கு தூக்கமே இல்லை. that time God is speaking to me. He's telling some may trust in chariots அப்படின்றாரு. Yes Lord, some may trust in chariots. That verse is coming on to my inside my spirit. Some may trust in horses, and God is telling some may trust in drugs. அப்பதான் யோசிக்கிறேன், ஐயோ நான் இந்த மருந்து நம்பியா நான் இருக்கேன். But I will trust in the name of the Lord. நான் ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் தொழுது கொள்வேன், ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் நான் நம்புவேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு உணர்ச்சி வந்தப்ப, ஆண்டவரை பரவாயில்ல, ஆண்டவரை எவ்வளவு சின்ன டோசேஜ் கொடுத்தாலும் பரவாயில்ல, I will trust in you for me to sleep. I will trust in you for me to wake up. Every cell in my body, let it think that it is the Lord who gives me the life அப்படின்னு சொல்றதுக்கு நான் அன்னைக்கு ராத்திரி நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே எனக்கு வந்து எவ்வளவு மெடிசன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு சுகமான நித்திரையை கொடுக்கிறவர் நீர். You are the one who gives sleep to your beloved. அப்போ நீங்க எனக்கு தூக்கம் கொடுங்க, எனக்கு தூங்காம என்னால படுத்துக்க முடியாது. You give me sleep Lord அப்படின்னு. That night I slept so well. See, why I'm telling all this is being rooted in Christ is so essential. First thing that we need to do is come into his presence, being in his presence and enjoying his presence. Not as a everyday legalistic procedure that we have to do. ஐயோ இது பண்ணாம நம்ம போனா அங்க பிரச்சனை வந்துரும் அப்படின்றது இல்ல. Enjoying his presence, that is very very important. Secondly, we need to be convicted by the Holy Spirit when we read the word of God. When we are convicted by the Holy Spirit, we have to take a conscious decision. Consciously we have to take decision to mend our ways, to change for the better. Consciously take a decision to do what we are supposed to do and not to do what is wrong in the sight of the Lord. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் பண்ணிட்டோம், அடுத்த நாள் பண்ணல, இல்ல we'll get back. It's okay if you don't do it the next day, but then catch up on the Lord and be consistent in the growth. Consistency is very important. நம்மளுடைய ஒரு ட்ரீ growthல வந்து ரெகுலரா தண்ணி ஊத்தாம இருந்துச்சுன்னா அது எப்படி வாடி போயிடுமோ அதே மாதிரிதான் கன்சிஸ்டன்டா ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்கார்றதுக்கு, ஆண்டவருடைய பாதத்துல இருந்து நம்ம அவருடைய பிள்ளைகளாக அவரை தரிசிக்க அவருடைய சமூகத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண we become like him. His characteristics
come and live in us. So let us take root, come into his presence, convicted by the Holy Spirit, consciously taking decision for changing for the better. And consistency is very, very important for our growth. சின்னதா ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னாலே வந்து ஒரு நாள் பண்ணி 9 நாள் பண்ணலன்னா ஒரு எஃபெக்டும் இருக்காது. பட் அட் த சேம் டைம் இஃப் யூ டூ இட் ஆன் அ ரெகுலர் ப்ராசஸ், ரெகுலர் பேசிஸா பண்ணும்போது definitely we will bear fruit. Our efforts will be rewarded. Definitely we will be fruit bearing children. It's not just little but much. We will bear much fruit. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. He says you will bear much fruit அப்படின்னு சொல்றாரு. So let us give ourselves to the Lord so that we will bear much fruit. The key is that we will sit in his presence. When we sit in his presence, what God speaks, when Holy Spirit convicts us, let us surrender ourselves to change our lives, to change what is required to be changed. Let's look into the Lord in prayer. Loving Heavenly Father, we thank you for this wonderful time, oh God. Lord, as we learn, oh God, Lord, we pray that we will come to your presence every time, oh God. உன்னுடைய பிரசன்னத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்தை நாங்கள் தினமும் உணர்ந்து கொள்ள, தினமும் அனுபவிக்க நீர் உதவி செய்யும் ராஜா. எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேசுகிறதுக்காக நாங்கள் துடிக்கிறோம். மீதியா நேரத்திலும் எங்களோடு கூட இருக்கும். நாங்கள் அனுதினமும் உங்களுடைய வார்த்தையை மெடிடேட் பண்றவர்களாக இருக்க கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தினமும் தியானிக்க, தினமும் உங்களுடைய வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் உணவாக உட்கொள்ள நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருந்தது போல ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்பி உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீரே மகிமை, துதி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட என்னுடைய பேரனோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்த பெரிய அற்புதத்துக்காக நன்றி சொல்லும்படியாக, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நான் இங்க பேசுறேன். லாஸ்ட் டியூஸ்டே என்ன ஆச்சுன்னா, என் பேரன் வந்து 6 years old. அவன் வந்து ஒரு 2 கீஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்திருக்கான். விளையாண்டுட்டு இருக்கும் போது அவன் வாயில வச்சு இதை கடிக்க முடியுமான்னு என்னமோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வாயில வச்சிருக்கான். அந்த டைம்ல வந்து அந்த 2 கீஸும் வந்து ஒரு கனெக்டட் பை அ ரிங், அது வந்து அப்படியே அவனோட வாய் வழியா உள்ள போயிடுச்சு. உள்ள போன உடனே என் மகன் வந்து அவனை கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன உடனே அங்க சொல்லியிருக்காங்க, வந்து சப்போஸ் ஒரு காயினை முழுங்கிட்டாங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், அது வந்து மோஷன்ல வெளியில வந்துடும், வெயிட் பண்ணலாம். ஆனா இது வந்து 2 கீஸ் இருக்குது, 2ம் கனெக்டட் பை ரிங் வேற. அதனால இது வந்து வெளியில வருமானு சொல்ல முடியாது. அதனால நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது. எண்டோஸ்கோபி பண்ணி எடுக்க ட்ரை பண்ணலாம். ஆனா இது வந்து ஸ்டமக்ல இருந்ததுன்னா ஈஸியா எடுத்துடலாம். ஆனா அது லார்ஜ் இன்டெஸ்டைன்லயோ அல்லது ஸ்மால் இன்டெஸ்டைன்லயோ இருந்ததுன்னா அதுக்கு வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணி தான் எடுக்க முடியும். அப்படியே லேப்ரோஸ்கோபி பண்ணனாலும் அது எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து லேப்ரோஸ்கோபி பண்றதா இருந்தா 6 hours வந்து அவனுக்கு அனஸ்தீசியா கொடுக்கணும். வந்து இது எவ்வளவு தூரம் காம்ப்ளிகேட்டடா இருக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காங்க. பார்த்த உடனே சொல்லியிருக்காங்க, அந்த கீஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 12:30க்கு வந்து ஃப்ளூரோஸ்கோபி பண்ணியிருக்காங்க. ஃப்ளூரோஸ்கோபி பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க, இல்ல இது ஸ்டமக்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனா அந்த சீஃப் சர்ஜன் வந்து அவர் வந்து வேற ஒரு சர்ஜரியில இருந்திருக்கிறாரு. அப்போ என் பையன் வந்து டிசைட் பண்ணிருக்கான், சீஃப் சர்ஜன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் வேற சர்ஜரியை முடிச்சுட்டு அவர் வரும்போது 3 o'clock ஆயிடுச்சு. அப்போ 3 o'clock வரைக்கும் அப்போ வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க, நாங்க 12:30க்கு நாங்க ஃப்ளூரோஸ்கோபி பண்ணும்போது அந்த கீஸ் வந்து ஸ்டமக்ல இருந்தது. ஆக்சுவலா டைம் ஆக ஆக அந்த கீஸ் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். அதனால இப்பவும் அது வந்து ஸ்டமக்ல தான் இருக்குமா அப்படிங்கறத நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. ஸ்டமக்ல இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா ஸ்டமக்ல இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ரொம்ப டென்ஷனான டைம் அது. நான் வந்து ஹோலி கிராஸ் பிரேயர் ஃபெலோஷிப் வாட்ஸ்அப் குரூப்ல நான் போட்டிருந்தேன். எந்த ஒரு கிரைசிஸ்னாலும் நமக்கு வந்து இப்போ இந்த ஹோலி கிராஸ் பிரேயர் ஃபெலோஷிப் வாட்ஸ்அப் குரூப்ல போட்ட உடனே அவங்க வந்து எல்லாரும் வந்து ரொம்ப சின்சியரா ப்ரே பண்றாங்கன்ற அஷூரன்ஸ் இருக்குது. நம்ம தனியா இல்ல, நம்ம கூட ஒரு குரூப் இருக்காங்க, நமக்காக ப்ரே பண்றாங்க. சில பேர் வந்து நான் ப்ரேயிங் போடுறாங்க. ஆனா அப்படி போடாதவங்க கூட அவங்க வந்து சின்சியரா ப்ரே பண்றாங்கன்றது எனக்கு தெரியும். எல்லாரும் ப்ரே பண்ணாங்க. அதுக்கப்புறம் 3:00 தான் வந்து சீஃப் சர்ஜன் வந்து அவனை வந்து தியேட்டருக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்ப 3:30க்கு வந்து நாங்க கீஸை சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டோம், எண்டோஸ்கோபி பண்ணி வாய் வழியா எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அது மட்டும் இல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய மிரக்கல். ஏன்னா 12:30க்கு ஸ்டமக்ல இருந்தது, அது வந்து அது கீழே போயிருந்திருக்கலாம். ஆனா கீழே போகல, ஸ்டமக்லயே இருந்தது. அது மட்டும் இல்ல, அது ஸ்டமக்லயும் வந்து வேற வேற லேயர்ஸ் இருக்குது. ஆனா இந்த கீஸ் அந்த ரிங் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப வந்து ஈஸியா எடுக்கிற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஸ்டமக்ல ரொம்ப கன்வீனியன்ட் பொசிஷன்ல இருந்தது. அதனால நாங்க வந்து அந்த கீஸையும் அந்த கனெக்டிங் ரிங்கையும் நாங்க வந்து ஈஸியா எடுத்துட்டோம். இட்ஸ் மிரக்கல் அப்படின்னு அந்த டாக்டரே சொல்லியிருக்காங்க. ஸோ பை 3:30 அவங்க வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என் பேரன் நல்லா இருக்கான். வந்து ப்ரே பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று வந்து இந்த அற்புதம், பெரிய அற்புதத்தை செய்த தேவாதி தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த அற்புதத்தை மறக்கவே முடியாது. இது வந்து இட்ஸ் அ கிரேட் மிரக்கிள். ஐ பிரைஸ் காட் ஃபார் திஸ் கிரேட் மிரக்கிள். நாம் ஜெபிக்கலாம். எங்கு 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் தாமே இன்று நம் மத்தியிலே அவருடைய பிரசனத்தை கொடுத்து இம்மட்டும் நடத்தி வந்தார். அவரிடத்துல நாம் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே கர்த்தர், உண்மையல்லாமல் வேற தேவன் இல்லை. அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான வார்த்தைகளை கொடுத்தீரே, அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். அருமையான அன்றைய ஆராதனையில உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியா எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவும்படியாய் எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தூளும் சாம்பலுமா இருக்கிறோம், ஆனாலும் எங்களை தேடி வந்து எங்களை மீட்டு கொண்டு உங்களுடைய அன்பினால் இணைத்துக் கொண்டீரே, அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலுமாய் கர்த்தாவே, நீர் பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, நீ யாரை அதிகமாய் நேசிக்கிறீரோ அவர்களை சிட்சிக்கும்படியாக உடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி அவளை சரிப்படுத்தி ஆண்டவரே கிளை கழித்து அதிக கனி கொடுக்கும்படியாய் செய்கிறீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மனம் திரும்புகிற காரியம் ஏதோ ஒரு நாளில் நடந்து முடிகிறது இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் காணாத எங்களுடைய வாழ்க்கையின் பக்கங்களை காண்பித்து நாங்கள் எதிரில் மனம் திரும்பணுமோ அதிலெல்லாம் மனம் திரும்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிற பரிசு ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். நம்முடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவரே ஒரு நல்ல கோலாகும் நல்ல தடியாகும் இருக்கிறபடிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, இந்த வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய பலத்தினால் நாங்கள் வாழ முடியாது, எங்கள் பலத்தினால் நாங்கள் கனி தர முடியாது. நம்முடைய ஆவியானுடைய கிருபையும் அன்றே நம்முடைய குமாரனாகிய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினால் மாத்திரமே நாங்கள் கனி தர முடியும் ராஜா. நம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாள் நம்முடைய பரிசு சமூகத்தை நாடி தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அதுதான் எங்களுக்கு நம்முடைய கிருபையை பெருக பண்ணுகிறதா இருக்குது ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம் அப்பா. இந்த நாட்களிலுமாய் ஆண்டவரே உலகத்தை ஆட்டி படிக்கிறதான இந்த கொரோனா என்கிற வியாதியை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அறியாமல் ஊரில் தீங்கு நேரிடுவதில்லை, அதற்காக உமக்கு சோதரம். தேவன் ஒரு மனுஷனுக்கு சமாதானம் அருளினால் அவனை கலங்க பண்ணுகிறவன் யார் ஆண்டவரே? அப்பா உமக்கு சோதரம். மகா பெரிய சமாதான பிரபுவாகிய தேவன் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களில் எழுந்தள்ளி இருக்கிறபடினாலே எல்லா கலக்கத்துக்கும் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி எங்களை காத்துக் கொள்கிறபடிக்காய் உமக்கு சோதர ராஜா. அநேக ஜனங்கள் ஆண்டவரே இந்த 3வது அலையில
ஆண்டவரே ஆரம்பித்திருக்கிற இந்த 3வது அலையில நிறைய பேர் ஆண்டவரே மாட்டியிருக்கிறாங்கப்பா. அவங்க எல்லாருக்கும் உடைய கிருபை கிடைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய தயவு கிடைக்கும்படியா செபிக்கிறோம். உடைய தயவினாலே ஒவ்வொருவரையும் நீ சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உடைய கிருபையும் சத்தியமும் அவர்களை சந்தித்து விடுதலையாக்கும்படியா செபிக்கிறோம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் நித்திய ஜீவனை அடையும் விழுப்பமுடையவராய் இந்த உலகத்துக்கு வந்தீங்களே, அந்த ஆண்டவரே சித்தம் நிறைவேறட்டுங்க தாவே. சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றைய பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு நோயாளி பக்கத்துல சென்று நான் உன் ரட்சிப்பு, பயப்படாதே நான் உன் ரட்சிப்பு என்று சொல்லுங்க ஆண்டவரே. மகா பெரிய தேவன் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற ஆண்டவரே நோயின் பிடியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஆதரவாய் ஆறுதலாய் இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு கூட சோத்திரிக்கிறோம் தகப்பனே. அது போல ஆண்டவரே அநேக ஜனங்கள், அநேக குடும்பங்கள் தங்களுடைய அருமையான ஆண்டவரே அந்த நபரை இழந்து, அருமையான உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிறார்கள் ஆண்டவரே, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளா இருக்கிறார்கள் ராஜா. அந்த மாதிரி உள்ள ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்ததாமே ஆறுதலின் தேவனாயிருந்து எல்லா சகல ஆறுதலையும் கொடுத்து நீ நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தேவையெல்லாம் சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மக்கு சோதரம் எங்கள் அரசாங்கத்தை கூட நம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீதாமே அதுல அரசாங்கத்துல இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஆண்டவரே எல்லா மந்திரிமார்களுக்கும் தேவையான ஞானத்தினால் நிரப்புவீராக. இந்த காலகட்டத்துல எப்படி மக்களை நடத்த வேண்டும், நன்மைக்கு எதுவாய் நடத்த வேண்டும் என்ற ஞானத்தோடு செயல்படுவதற்கு கர்த்ததாமே விசேஷித்த ஞானத்தை கொடுத்து நீ நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு சோதரம் தகப்பனே, நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம். அது போல ஆண்டவரே சோதரிக்கிறோம். குடும்பங்களுக்காக நம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, குடும்பம் என்கிற அமைப்பு ஆதியில நீர் ஏதேனிலே ஏற்படுத்தி கொடுத்த அமைப்பு சுவாமி. ஆண்டவரே இப்பொழுதோ சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு குடும்பங்களை பிரிவினை கொண்டு வந்து ஆண்டவரே குடும்பங்களை சிதைத்து போடுகிறானே, கர்த்ததாமே அவனை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துவீராக. ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இணைக்கப்படும்படியா செபிக்கிறோம். எல்லா மனச்சோர்வுகள், எல்லா மனத்தாங்கல்கள், பகைமை, கசப்பு எல்லாவற்றையும் நீக்கி போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அன்றைய ஒவ்வொரு குடும்பங்களும் தேவன் நல்ல சமாதானம் நதி போல புரண்டு வரட்டும் அப்பா. ஆண்டவரே சமாதான தாவரங்கள்ல தாவரிக்க பண்ணுங்க ராஜா. அமைதியாய் வாசஸ்தலங்கள வாசம் பண்ணும்படியாய் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோதரிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் ஆண்டவரே பிரசன்னமாகி முப்புரி நூலாய் கணவன் மனைவியை இணைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியே கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நடத்த வேண்டிய வழியில் நடத்துவதற்கு தேவையான ஞானத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே பிள்ளையானவனை நடத்த வேண்டிய நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோமே, அப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பெற்றோர்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு முதிர் வயதானவர்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. சோதரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூட சோதரிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே சிறு வயது முதல் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறாங்க. உடைய வசனத்தை படிக்கிறவர்களாக ஆண்டவரே உடைய பரிசாவியை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்க உதவி செய்வீராக. விசேஷமாக வாலிபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆன்லைன் கிளாஸ் என்று சொல்லி முழுவதும் மொபைல்லே தங்களுடைய வாழ்க்கையை அன்றை கழித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையில கர்த்தாவே எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் கண்ணிகளுக்கும் சுருக்குகளுக்கும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீரை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளாரும் ஆண்டவரே உடைய அபிஷேகத்தால் நிறைக்கப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவினர் வரும்போது சகல சத்தியத்துக்களும் உங்களை நடத்துவார் என்று சொல்லியிருக்கீங்க. அப்படியே எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவர்களாய் குமார்த்திகளாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகளாய் மாற்றுங்கப்பா. உமக்கு சோதர ஆண்டவரே. நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்று சொல்ற சத்தத்தை எங்கள் பிள்ளைகள் கேட்கட்டும். இடதுபுறமோ வலதுபுறமோ சாயும் போது இந்த சத்தம் அவருடைய உள்ளங்களை தொனிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே அவருடைய செவிகள் ஆண்டவரே உணர்வுகளா இருக்கட்டும், கண்கள் உணர்வுகளா இருக்கட்டும். ஆண்டவரே கண்கள்ல காண்கிற காட்சிகளை பின்பற்றி இருதயம் போய் மாய்ந்து விடாதபடிக்கு, மாயான காரியங்களை விழுந்து விடாதபடிக்கு கத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. நேர்வழியாய் நடக்க கத்து உதவி செய்வீராக. உடைய கிருபை எங்கள் பிள்ளைகளோடு இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அது போல ஆண்டவரே
ஹோலி கிராஸ் பிரேயர் ஃபெலோஷிப்காய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அருமையான அந்த வாட்ஸ்அப் குரூப்பை கொடுத்து அநேகருக்காய் மற்றவர்களுக்காய் தன்னுடைய குடும்பத்தை போல நேசித்து செபிக்கிற அநேக உள்ளங்களை நினைத்திருக்கிறபடிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுல அன்றைய கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அன்றைய வேதனையின் மத்தியில, வறுமையின் மத்தியில, கடன் மத்தியில, அன்றைய மனச்சோர்வின் மத்தியில அன்றைய எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் சொன்ன ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய எல்லா நிலைமைகளும் மாறட்டும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் சுவாமி. அப்படியே நீர் கட்டளையிட்டு எல்லா ஆண்டவரே அந்தகார இருளும் நீங்கி அன்றைய விடிய கால வெளுப்பை போல அவருடைய சுக வாழ்வு துளிர்க்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு சோதரிக்கிறோம். அருணோதயம் போல எங்கள் தேவன் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் வெளிச்சமாய் பிரகாசிப்பீராக. ஒருவேளை ஆண்டவரே நீர் சிக்ஷிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட தருணங்களாய் இருக்குமானால் அதை உணர்ந்து ஆண்டவரே மோடு ஒப்புரவாக மனம் திரும்ப உம்மோடு ஆண்டவரே இணைந்து கொள்ள தவறை ஆண்டவரை மன்னிப்பு கேட்க உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. நமக்கு சோதர ஆண்டவரே சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹோலி கிராஸ் காலேஜ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். அதுல இருக்க ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டர்ஸ்க்காக, ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாருக்கும் தேவையான நல்ல உடல் சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தெய்வீக ஞானத்தினால் நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அது எப்படி நடத்த வேண்டும் எல்லா தேவையான கிருபைகளின் தருவீராக. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் உள்ள நுழைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அன்றே அறிந்து கொள்ளணும், ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளணும் கர்த்தாவே. உம்மாலன்றி ரட்சிப்பு இல்லப்பா. நமக்கு சோதர ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய வெளியேறப்பட்ட கரம் ஒவ்வொருடைய உச்சந்தலையிலும் இருந்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நமக்கு சோதர ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. அது போல ஆப்கானிஸ்தானுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நமக்கு மறைவானது ஒன்றுமில்ல. கடைசி நாட்கள்ல இது ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், அன்றைய ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழுமுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறீர். எல்லாவற்றிலும் அன்றைய நம்முடைய கரம் இருக்கிறது. அறியாமல் ஒன்று நேரிடவில்லை கர்த்தாவே. நாங்கள் நம்முடைய சமூகத்திலே இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறோம், அந்த ஜனங்களுக்காய் இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறோம். சொந்த நாட்டிலே அகதியை போல பயந்து வாழ்கிற அந்த நிலைமையை மாற்றி தரும்படியாய் செபிக்கிறோம். அங்க இருக்கிற மிஷனரிமார் ஊழியர்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நசுக்கப்படுகிறதான மீடியா பீப்புளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பெண்களுக்காய் செபிக்கிறோம், சிறு குழந்தைகளுக்காய் செபிக்கிறோம். கர்த்ததாமே ஆண்டவரே அவளுக்கு இரக்கம் பாராட்டி அவளுக்கு பெரிய கிருபை அளித்து அவளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. நமக்கு சோதர எந்த மனுஷனுடைய இதயத்தை மாற்ற உம்மால் கூடும் சுவாமி. ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கைகள் நீர்க்கால்களை போல இருக்குது. அதை அவர் தமக்கு சித்தமானபடியெல்லாம் திருப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இருக்கிற அங்க இருக்கிற ராஜாங்கத்துல இருக்கிற அந்த அரசை கூட கர்த்தர் திருப்பி மனதை திருப்பி மக்களுக்கு நன்மை செய்ய வைக்க என் தேவனால் கூடும் சுவாமி. கூடும் அப்பா. அந்த கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாமத்துக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. வசனங்களுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த உலகத்துல நாங்கள் நமக்கு சாட்சிகள் என்று சொல்லியிருக்கிறீங்க. கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாரும் சாட்சிகளா நாங்கள் வாழ்வதற்கு ஏதுவான கிருபைகளை அதிகமாய் தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. நன்றியோடு நம்மை சோதரிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி நடக்கும், என்ன நடக்கும் ரொம்ப குழப்பத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கொடுத்து நீர் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேவன் வெற்றி சிறந்திருக்கிறீர். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் வெற்றி சிறந்திருக்கிறீர். அதற்காக நமக்கு சோதரங்க தாவே. எல்லா துதி கன மகிமைகளையும் எல்லா ஜெப வேண்டுதல் விண்ணப்பங்களையும் ஜெபத்தை கேட்கிறவராகிய உம்மிடத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரமே ஆண்டவரே முற்றுமுடி எங்களை ரட்சிக்கிறவர், எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு ஜெபிக்கிறவர் கர்த்தாவே. அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் கண்கள் காண செய்திருக்கிறவர் ஆண்டவரே. நன்றியோடு நம்மை செய்திருக்கிறோம். நீர் மாத்திரமே மகிமைப்படுங்கப்பா. எங்கள் ஜெப விண்ணப்பங்கள்லாம் ஆமென் என்று நீர் பதில் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை தாழ்த்தி படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you, Mrs. Ramola, for leading us to invoke God's presence through praise and worship. Thank you, Mrs. Renita Grace, for sharing the powerful word of God, which is a lamp unto our feet and a light unto our path. Thank you, Angel Miss, for sharing a wonderful testimony and glorifying God's name. Thank you, Mrs. Anita Easter, for your valuable prayers on our behalf.
Thank you all sisters and friends for your presence in this Holy Cross Prayer Fellowship prayer meeting. வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். செய்வதெல்லாம் வாய்க்கும், வெற்றி மேல் வெற்றி காண்பே. செய்வதெல்லாம் வாய்க்கும், வெற்றி மேல் வெற்றி காண்பேன். பசுமை எப்போதுமே தப்பாமல் கனி கொடுப்பே. பசுமை எப்போதுமே தப்பாமல் கனி கொடுப்பே. எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். கர்த்தரின் திருவேதத்தில் இன்பம் தினம் காண்பே. கர்த்தரின் திருவேதத்தில் இன்பம் தினம் காண்பே. இரவு பகல் எப்போதும் தியானம் செய்திடுவேன் நான். இரவு பகல் எப்போதும் தியானம் செய்திடுவேன். எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். துன்மார்க்கராலோசனை கேளாமல் வாழ்ந்திருப்பே. துன்மார்க்கராலோசனை கேளாமல் வாழ்ந்திருப்பே.
சொற்கள் படி நடவாமல் தினம் வாழ்வே. பொல்லாரின் சொற்கள் படி நடவாமல் தினம் வாழ்வே. எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள் வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே. என் வேர்கள் தண்ணீருக்குள்